வணக்கம் வாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, சண்டே இன்னைக்கு நான் செஞ்சிருந்தேன் லஞ்ச் மெனு தான் பார்க்க போறீங்க. ஸோ நான்வெஜ் வெஜ்ஜு ரெண்டுமே சேர்த்து செஞ்சுருக்கேன் நான். சாதம், சாம்பார், ரசம், கொத்தவரங்காய் பொரியல், கீரை பொரியல், மீன் வறுவல். இது வந்து பார்த்தீங்கன்னா கனவா மீன் வறுவல், அடுத்தது அப்பளம். ஸோ நான்வெஜ் செய்யும்போது தயிர் மட்டும் பசங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். அடிஷனலாக நான் ரசம் செஞ்சுருக்கேன். இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிச்சிட்டேன். இப்போ கொத்தவரங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பொரியலுக்காக பண்ணலான்ட்டு. இந்த இடத்துல கீரை வந்து சின்ன சின்னதாக பொடிச்சு எப்படி எவ்வளோ சின்ன சின்னதாக பொடிச்சு கட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இதோ இந்த ஃபுட் ப்ராசஸில் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். இன்னொரு நாளைக்கு அதை வீடியோ போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தெல்லாம் ஒரு 4-5, ஏன்னா சண்டே அன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக நம்ம சமைக்கிறதுனால இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் நம்மளும் சண்டே வந்து பசங்களோட என்ஜாய் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சர் வீடியோஸில் போகிறேன். இப்போ ஹரிபரியில் அப்படியே போகிறேன் நான். பாருங்கள், கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், அதோட பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது வந்து முளக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நல்லா அலசிடணும். 4 வாட்டி அலசிட்டு இதில் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தண்ணியை தெளிச்சு வச்சு இதில் மூடி போடவே கூடாதுங்க. கொத்தவரங்காய் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக விற்கிது உங்களுக்கு கடையில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக விட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா கத்தியால் கட் பண்ணுறதோட இந்த ஹரிபரியில் வேலை செய்யணும். காலைல வேலைக்கு போகிறாங்க, பசங்க ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டுறாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கிடுக்கிடுன்னு சமையல் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதில் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். மற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பொரியல் செய்கிறோம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா சண்டையில் ஒரு 2-3 தொட்டுக்க செய்வோம். அதோட நான்வெஜ் இது செய்யலான் இருக்கேன். சாம்பார் செய்யலாம், ஏன்னா புரோட்டாஸ்லாம் முடிஞ்சிருக்குது. அதனால் எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு கனவா மீன் அது உங்களுக்கு எப்படி செய்யுது அப்படின்னு காட்டுறேன் நான். பச்சை மிளகாலாம் கட் பண்ணுறது இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சுன்னா இது ஓப்பனர் எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூள், இது சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக. பொரியல் கூட இது கூட நீங்கள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போடலாம். ஏதாவது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், சிகப்பு மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இதோட வீடியோஸ்லாம் அப்படியே கொத்தவரங்காய் பொரியல் அப்படிலாம் தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போயே நம்ம கொஞ்சம் அப்படியே ஹரிபரியில் செய்யறதுனா இது பார்த்துங்க. உப்பு வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணால் தேவையானது உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் இதுவும் கூட சேர்த்துக்கலாம். அதாவது பிகினர்ஸ் தான் சொல்கிறேன்ப்பா. நான் தேங்காய் எண்ணெயில் இதுவும் செய்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீரையும் வந்து பொரியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து தந்து தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் சீரகம் வெந்தயம் போட்டு நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். அப்படி வெந்தயம் சீரகம் தேவையில்லைனா வெறும் பருப்பில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு மஞ்சத்தூள், நான் இதில் மஞ்சத்தூள் சாம்பார் குழம்பு தூள்லேயே மஞ்சத்தூள் இருக்கிறதுனால இதில் நான் ஆட் பண்ணலை. ஸோ சாம்பாரெல்லாம் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பட்டர்ஃப்ளையோடது. இது வந்து 3 லிட்டரோடது. இதை மூடி போட்டுட்டா அப்பப்போ அந்த மாதிரி லைட்டாக அப்படியே நீங்கள் கிளறிட்டே வாங்க. சவுச்சவ் சாம்பாருக்கு ஒரு சவுச்சவ் வந்து பார்த்திங்கன்னா தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி கழுவிட்டு சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து 2 கீறி வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி, இவ்வளோதுக்கு மேலே தக்காளி வேணாம், ஏன்னா புளி கூட நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால இந்த அளவுக்கு போதும். இப்போ சாம்பாரில் வச்சுக்கிறது எப்படி பண்ணுறது அப்படி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம்லாம் ஃபஸ்ட்டே தாளிப்பேன். ஏன்னா நிறைய சமையல் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சிடலாம். இல்லை சாம்பார் ஒரு தொட்டுக்க மட்டும் செய்யலாம், கடைசியாக கடுகும் சீரகம் அது மாதிரி உங்களுக்கு தாளித்து போடலாம். இல்லை கடுகு சீரகம் தாளித்து போட்டாச்சு. பச்சை மிளகா அந்த தக்காளி எல்லாம் போட்டோம்னா அதில் போட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு பருப்பை சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து குழம்பு தூளை போட்டு உப்பு போட்டு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புளி கரைசல் வச்சுக்கோங்க. அதை வந்து ரொம்ப நிறையா இல்லாமல் கொஞ்சம் திட்டமாக ஊற்றிங்க. புளி அதிகமாக இருக்குது, ரொம்ப புளிப்பாக இருக்கும். கொத்தவரங்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பித்தை இருக்கிறது, பிபிலாம் இருக்கிறவங்க, அதாவது சின்ன பசங்கள்லேருந்து சாப்பிடலாம், அதாவது பெரியவங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. குழந்தைங்கலேருந்து இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்து பழகிடுங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேக்கு நிறுத்திட்டு நம்ம வந்து தேங்காய் தேவைன்னா தேங்காய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது திரும்பி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பாருக்கு வந்து கொத்தவரங்காய் வந்து நான் நிறைய மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வெறும் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு கூட நம்ம செய்யலாம். பட் இதுக்கு அது வந்து மேட்ச் ஆகாது. மஞ்சத்தூள் போட்டு அது மாதிரி செய்கிறேன். இதுக்கு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன். பட் பச்சை மிளகாய் இல்லாமல் இந்த காரத்தூள் சேர்த்தோன்னா இதுக்கு சாம்பாருக்கு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி கீரையை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே சண்டேலாம் வந்து இந்தமாதிரி கீரை பொரியல் இந்த மாதிரி உள்ளதும் செய்யுங்க. இப்போ நான்வெஜ் செய்ய போகிறேன். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக்கி வந்து கனவா மீனை வறுத்துட்டு மீன் வறுக்கிறது, மீன் மசாலா எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த சுட்டு அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத காட்டுறேன். கடைசியாக வந்து ரசம் வைக்கணும். அடுத்தது சாதம், புழுங்கல் அரிசி வந்து இடிசல் புழுங்கல் அரிசி தான் வாங்குவேன் நான். கீழே கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் நீங்கள் வந்து தண்ணி விட்டுட்டு, அதாவது இது வந்து ஸ்ட்ரீமர், இது சாதாரண எலக்ட்ரிக் குக்கர் மாதிரி இருக்காது. அதாவது நேராக டேரெக்டாக கரண்ட்டில் இல்லாமல் ஸ்ட்ரீமர் இந்த சின்னதாக இருக்குல்ல, இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்.
கொஞ்சம் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இல்லைனா நான் முடிஞ்சிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன். கீழே வந்து ஒரு கிளாஸ் இந்த சில்வர் கலர் இருக்குது, அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர்லேயே வருது. இது முதல்ல நான் வாங்கினது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் நடுவில் கீழே இருக்கிறதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சில்வரே வருதுன்னு சொன்னாங்க. இப்போ ஆஃப் ஆகிருக்கனால க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. சாதம் வந்து 1க்கு 2 டம்ளர் தண்ணி, அதாவது 2 கிளாஸ் வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் 2 மடங்கு, அதாவது உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டாச்சு. இதில் லைட் எரியுதா பார்த்தீங்களா. சமைச்சு முடிச்சிருச்சுன்னா லைட்டு தானே ஆஃப் ஆகிடும். அதாவது 1 கிளாஸ், அதாவது தண்ணிக்கு மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைங்க. நீங்கள் நிறைய நிரப்பி தண்ணி வச்சிங்கன்னா அது வரைக்கும் அது வேஸ்ட்டாக, கரண்ட் வேஸ்ட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சாதம் வந்து அரிசி வச்சுருக்கோம். இது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குழம்பு தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. வெல்லம் இந்த அளவுக்கு நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு, அதாவது வந்து இந்த காரத்தூள் வாசனைலாம் போனதுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தரங்காய் வந்து பொரியல் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு டைப்பு நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பொரியல் கூட்டுன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அதுமாரி வரிசை வச்சுருப்பேன், அதில் பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்கணும். அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா கீரையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு. இது கொஞ்சம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் புளி சேர்க்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் புளி தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ குக்கரோட லிட்டை அதில் போட்டுட்டேன்னா ஒரு விசில் நேற்றுனாலே கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹரிபரியில் நிறைய வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செஞ்சிடலாம் அந்த வேலையை. இப்போ அதில் லிட்டை போட்டுட்டு ஒரு விசிலை நம்ம நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தை போட்டுக்க வேண்டியதான், கருவேப்பிலை கொத்தமல்லி. ஓகே. தேங்காவை வந்து அரைச்சி கொதிக்க வைக்கும் போது தேங்காய் வந்து நம்ம ஹீட் பண்ணும் போது தான் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டி ஆகிடும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்படி நீங்கள் வந்து தேங்காவை திருவி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட்லாம் ஆகாது. இதுமாரி தேங்காய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து அல்சர் அந்த மாதிரி இல்லாத இருக்கும். வாய் புண்ணு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்காக தேங்காவை இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல இதில் வந்து இந்த திட்டத்துக்கு இதுக்கு நான் பொரியலுக்கு போட்டிருக்கேன். அதுமாரி பார்த்திங்கன்னா இதுக்கும் போட்டாச்சு, கீரைக்கும் ரெண்டுத்தையும் கலந்து எடுத்து வச்சிடலாம். ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து கடலப்பருப்பு வந்து மல்லி எல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, அதாவது 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துங்க. 1 டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து 4 காஞ்ச மிளகாய் வந்து உருண்டை மிளகா இருக்குல்ல, அது எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6, பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 5லேருந்து 6, சின்னதாக இருந்தால் ஒரு 10 பல் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லியில் வந்து நம்ம அதுலேயும் போட்டுக்கலாம். இப்படி போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட எசன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரசத்துலேயே இறங்கிடும். அதாவது கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு எல்லாத்துக்கும். இந்த ரசத்தை பொறுமையாக மெதுவாக எப்படி செஞ்சு அப்படிங்கிறது வீடியோவும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், தேவையானங்க பாருங்கப்பா. அரைச்சி வச்சுருக்கிறத வந்து எண்ணெயில் கடுகு சீரகத்தை தாளிக்க வச்சுட்டு அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் போட்டுட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி போட்டு லைட்டாக நீங்கள் வதக்கிட்டு இப்போ ரசத்தில் ஒரு 4 வகையாக செய்யலாம். ஒரு டைப்பில் இருக்கும். அப்போ நான் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு ஒன்று அப்லோட் பண்ணுறேன் நான். இப்போ இதை வந்து ரசத்தில் நம்ம வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதாவது இந்த அளவுக்கு திட்டமாக நெல்லிக்காய் அளவுக்கு வச்சுக்கோங்க. அதில் 2 தக்காளி, இந்த அளவுக்கு தண்ணி, அதாவது 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கேன். இதில் வந்து கல் உப்பு சேர்த்து இப்போ கொதிக்க வந்து நல்லா நான் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து சில சமயம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு வகையாக இருக்கும். இதில் வந்து நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசத்தை இருக்கேன். ஏன்னா நம்ம இந்த இதிலெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில், அப்புறம் வந்து கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடும்போது நல்லா கொதி வந்து தான் அந்த ரசமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் நல்லா கொதி வரணும். கொதி வந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கனவா மீனுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கனவா மீன் இந்த அளவுக்கு எடுத்து க்ளீன்லாம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இந்த அளவுக்கு பெரிய சைஸ் தக்காளி வந்து சின்ன கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு திட்டமாக வேணும். உங்களுக்கு பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிங்க. உங்களுக்கு நல்லா கால்குலேட் பண்ண முடியும். சாம்பாருக்கு, பொரியலுக்கு, அதுமாரி எல்லாத்துக்கும் பிரிக்க தெரியும்னா நீங்கள் பாருங்கள். இல்லை ஒன்றுனா நீங்கள் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்பு தூள் போடலான்றத குழம்பு தூள் போட்டு கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி, அதாவது கொஞ்சம் கலருக்காக போடுறேன். தவிர்த்து நம்ம பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அதில் வேறு ரொம்ப சிம்பிளாக கிடுன்னு வறுக்கிற மாதிரி தான் காட்ட போகிறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கிரவுண்ட் ஆயில் வந்து நீங்கள் அதில் விட்டுக்கோங்க. நான் வந்து தோசைக்கல்லில் தான் எப்பயுமே வந்து இந்த நான்வெஜ் செய்கிறேன். ப்ரிஃபரபுளாக இதில் தான் செய்வேன். ஏன்னா எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்கிறதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதிலே செஞ்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட தோசைக்கல் பெரிய சைஸ். இது ஒரு 3-4 சைஸ் வச்சுருக்கேன் நான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சோண்டு நம்ம இந்த சாம்பார்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இப்போ பெருங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே நம்ம கடுகுலாம் தாளிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ இதில் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம ஏற்கனவே காட்டுற மாதிரி குழம்பு தூள் கொஞ்சோண்டு சிகப்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்து இதை கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கனவா சோம்பு தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு தூள் போட்டாச்சு, சிகப்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன், அதாவது காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் கலராக இருக்கும். அது கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் வந்து நான்வெஜ் சாப்பிட முடியும். 5 தூள் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். சோம்பு வந்து போட்டுக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் கனவா சேர்த்துக்கேன். கனவாலே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் அதை பார்த்துக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் சொதன்னு ஆகிடும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ரசம் நல்லா கொதி வந்துட்டு நல்லா வந்தாச்சு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயத்தை சேர்க்க வேண்டியது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கணும். அவ்வளோதான்ப்பா.
இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, அதுலேயே வருது பாருங்கள் தண்ணி. அதனால தான் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்காதீங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஏன்னா கிடுக்கிடுன்னு வரும், அது பார்த்து தண்ணியும் ட்ரை ஆகிடும் சீக்கிரம் இல்லை சமைக்கிறது. அதாவது தோசை தாவாவில் செய்கிறதுக்காக சொல்கிறேன். சாம்பாருக்கு வந்து அதுலேருந்து அந்த பாத்திரத்துலேருந்து இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அதில் எடுத்து வச்சுட்டோன்னா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வைக்க வேண்டியதான். அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தவா வந்து சூட் பண்ணியிருக்கேன், இரும்பு தவா. அது மீனில் வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 மீன் இருக்குன்னு நினைக்கிறது. ஏன்னா இதோட மசாலாவை தடவுறது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஒர்க்கு. ஸோ அதில் குழம்புத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு அதெல்லாம் வந்து போட்டு கலந்து உப்பெல்லாம் போட்டு பெசரி வச்சுருக்காங்க. இது வந்து காலையிலே பிசைஞ்சு ஒரு 10:30 வச்சாச்சு. சாப்பிட்ற நேரத்தில் சூடாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தவாவில் வந்து பண்ண. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிலோடு இருக்கும். இது வந்து 150 rupeesக்கு வாங்கியிருந்தேன் நான். பாண்டிச்சேரி ஸ்டீல் கடையில் அந்த அயன் கடை சொல்லி ஏற்கனவே காட்டணும், அதில் உங்களுக்கு இது விற்கிது. சுருளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கனவா மீனை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்தமாதிரி தோசைகள் இருக்குது, நம்ம திருப்பி இதெல்லாம் வச்சுக்கணும். திருப்பி சொல்லி லைட்டாக சொல்லிவிட்டு அழகாக அந்த ரோஸ்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். கருவேப்பிலை ஏற்கனவே போட்டு வச்சாச்சு. இதை மீதமான டீயில் வந்து இப்போ 3 துண்டாக போட்டு மீனை வறுக்கலான்ட்டேன். இப்போ கொஞ்சம் புளியாக இருக்கும், அது வந்து ஃப்ளாட் தனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதில் ஊற்றி அப்படியே முறை வறுக்க வேண்டியது தான். இதை லைட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிட்டு சாதம் பார்த்திங்கன்னா ஆவி பறக்கிறதுக்கு செம சூடாகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாதம். ஸோ நமக்கு இப்போ டென்ஷன் இல்லாமல் சாப்பிடலாம். ஏன்னா ஸ்ட்ரீமில் பண்ணனால இது வந்து ஒன்றும் அவ்வளோ கெடுதல் கிடையாது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சண்டே அன்றைக்கி நம்ம நிறைய வேலை கிச்சன்லேயே போனோம்னு வச்சுங்க, பசங்களோட வெளில போகிறது பேசுகிறது அப்படியே டைம் எல்லாம் இதுலேயே போயிடும். ஸோ மற்ற நேரத்தில் நீங்கள் வடிச்சினாலும் கூட ஒரு நாளைக்கு இந்தமாதிரி சாப்பிட்டு நீங்கள் ஸ்டீமில் வச்சுக்கலாம். இது வழியாக பாருங்கள் அப்படியே ஆவி பறத்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பளம், குட்டி அப்பளமாக வாங்கி வச்சுருக்கேன். அந்த குட்டி வானிலை தான் அப்பளம் பறிக்கேன். ஏன்னா அந்த எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்துக்காக. பார்த்திங்கன்னா அம்பிகா அப்பளம் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸில் இருந்துச்சு இல்லையா, ப்ரொஃபஷனல் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல வாங்கியிருந்தேன் நான். இதில் வந்து ஃப்ரெஷ் அப்பளம் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இந்த அப்பளம் இதுக்காக உடச்சி போடாமல் சின்ன அப்பளமாக இருந்தால் அதில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மீன் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கனவா மீன் ரெடியாக எடுத்து வச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் 3 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 3 இது வெந்தோன்னா எடுத்து வச்சுட்டு அப்படியே அவங்களுக்கு காட்ட வேண்டியது தான். 3 மீன் மட்டும் அப்புறம் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் 6 மீன் வறுத்து வச்சாச்சு. சமைச்சதெல்லாம் கொண்டாந்து இந்த இடத்துல அடுக்கி வைத்தாச்சு. எப்பயும் அங்கே நீட்டாக வைப்பேன், எனக்கு அதில் வேறு வேலை இருக்குது. அதனால் இங்கே எடுத்து வந்து அடுக்கி வச்சுருக்கேன் நான். அதில் என்னென்ன சமைச்சோம் அப்படிங்கிறத என்ன ஒரு வாட்டி பார்த்துலாம். சாதம் வந்து ரெடியாக அதில் இருக்குது. இதில் சாதம். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சாச்சு. அடுத்தது இதில் வந்து ரசம். நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா ரசம் வந்து கண்டிப்பாக தயிர் போட்டுக்கூடாதுன்னு சொல்லிவிடுவேன் பசங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் பொரியல் பண்ணோமா, அந்த பொரியல். அதை அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே செட்டாக வாங்கினா இல்லையா அந்த கோயம்புத்தூரில் கமலா ஸ்டோர்ஸில், இந்தமாரி வச்சா ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இது வந்து கனவா மீன் வறுத்தாச்சு. அப்புறம் அந்த இடத்துல மீன் வறுத்து வச்சாச்சு. அடுத்து அப்பளம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாமே ரெடி உங்களுக்கு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி சண்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் செஞ்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து சாம்பார் அந்த மாதிரி வெஜிடேரியன் நான். அதனால் பசங்க சாப்பிட்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூடாக செஞ்சுலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறது. இது தனித்தனியாகவும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவையானங்க கூட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு ஹரிபரியான ஒரு சண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சில பேர் வந்து போயிட்டீங்க, இந்தமாதிரி லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போடுங்கன்னு சொல்லிட்டு அந்தமாரி தொழில்களுக்காகவே இன்றைக்கி வந்து இந்த அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். பாய்.